இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை அழைத்து கௌரவித்தமைக்கு எங்களுடைய அவதானி மீடியா சகோதரர் ஃபஹத் அவர்களுக்கும் மதியன்பன் மஜீத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த ஒரு சிறப்பான நேரலையில் உங்களோடு ஒரு மிக சிறப்பான தலையங்கத்தை பேசலாம் என்று நாங்கள் இங்கு முன் வந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக ரமலானும் ஆரோக்கியமும் என்ற தலையங்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது நீண்ட காலமாக நாங்கள் கேட்ட விடயம். உண்மையில் ரமலான் ஆரம்பத்துக்கு முன்னால் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசியிருக்க வேண்டும். இருந்தாலும் இன்று 22ஆம் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த புனித ரமலானின் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் அனைவரையும் எங்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே ரமலானுடைய சிறப்புகளிலே ரமலானுடைய கூலிகளை பற்றியும் ரமலானுடைய சிறப்புகளை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து கடந்த பல காலங்களாக கேள்விப்பட்டு வருகிறோம். அதில் ரமலானை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற விடயம் ரமலான் காலத்திலே எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறிக்கொள்வதற்காக என்று அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைய தலைப்பு ஆரோக்கியம். பொதுவாக ஆரோக்கியம் என்று போடப்பட்டிருந்தாலும் நாங்கள் உடல் உள ஆரோக்கியம் பற்றி இங்கு கொஞ்சம் உரையாடலாம் என்று விரும்புகிறோம். உண்மையில் மிக ஓரிரு தினங்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரை வாசிக்க கிடைத்தது. ஜப்பானை சேர்ந்த ஒரு பேராசிரியர் மிக நீண்ட காலமாக ஆய்வு செய்ததன் பின்னர் இந்த ஃபாஸ்டிங்கை பற்றிய ஒரு பெரிய அதாவது கிரவுண்ட் பிரேக்கிங் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நோன்பு காலம் என்பது, அதாவது நாங்கள் பிடிக்கிற நோன்பை அல்ல அவர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் 14 மணித்தியாலம் தொடங்கி 15 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருக்கின்ற பொழுது அவனுடைய உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பான ஆய்வின் அறிக்கையாக அவர் குறிப்பிடுகிறது. ஒட்டோஃபேஜ் என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். எப்பொழுது நீண்ட நேரம் ஒரு 14 அல்லது 15 மணித்தியாலங்கள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கின்ற பொழுது எங்களுடைய உடல் கலங்கள் தங்களுடைய கலங்களை அப்படியே தானாகவே அழித்து புத்துயிர் பெறச் செய்கின்றது என்று அவர் சொல்கிறார். அதாவது தாயின் கருவறையிலே ஒரு கலமாக உருவாக்கப்பட்ட இந்த உயிர் இறைவனுடைய அருளினால் அது வளர்ந்து சுமார் 120 ட்ரில்லியன் என்றால் 1000 பில்லியன், ஒரு ட்ரில்லியன் என்று சொல்வார்கள். 120 ட்ரில்லியன் கலங்களை கொண்டு இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சொல்வார்கள் ஒரு மனிதன் நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொல்ல வேண்டும், ஏனென்றால் அவ்வளவு கலங்கள் உடலிலே இருக்கிறது. எனவே இந்த 120 ட்ரில்லியன் செல்கள் நாங்கள் பிறக்கின்ற பொழுது இருந்தது அப்படியே எங்களிடம் இருப்பதில்லை. நரம்பு கலங்கள் போன்ற ஒரு சில அடிப்படை செல்களை தவிர மற்றவை எல்லாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் 120 நாட்கள் தான் ஆயுள் இருக்கும். அது ஒரு 120 நாளைக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய உடலை பார்த்தால் எங்களுக்கு அதற்கு முதல் இருந்த சிவப்பு கலங்கள் எல்லாம் இறந்திருக்கும், புதிய சிவப்பு கலங்கள் உருவாகியிருக்கும். அதுபோல அந்த வெள்ளை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற கலங்கள் 7 நாட்கள் தான் வாழ்கின்றன. அதுபோல எங்களுடைய எலும்பு, தசை, ஈரல் எல்லாமே தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு புதுப்பித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற நச்சு தாக்கங்கள், கேன்சர் போன்ற பல பிரச்சனைகளை இந்த நோன்பு ஒட்டுமொத்தமாக குணப்படுத்துவதாக அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கு ஒட்டோஃபேஜ் என்று சொல்லி தன்னுடைய உயிர் கலங்களையே தானே அழித்து கொள்கின்ற ஒரு தன்மையை நோன்பு மனிதனுக்கு உருவாக்குகின்றது. அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது அவருடைய ஆய்வு குறிப்பிடுகின்றது, கேன்சர் போன்ற வியாதிகள் கூட குணப்படுத்த முடியும், வராமல் தடுக்க முடியும் என்று. எனவே நோன்பை பற்றி விழாவாரியாக நாங்கள் பேசுவதாக இருந்தால், உடல் ஆரோக்கியம் பற்றி பேசுவதாக இருந்தால் 100கணக்கான விடயங்களை பேச முடியும். அது எங்களுக்கும் தெரியும்.
நாங்களும் நோன்பு பிடிக்கக்கூடிய நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். எப்படி நோன்பு சரியாக நோக்கப்படுகிறதோ, எப்படி அந்த நோன்பிலே நோன்பு திறந்ததன் பின் எல்லாவற்றையும் போட்டு சாப்பிட்டு வயிற்றை நிரப்பி கொண்டு நோன்பு பிடிக்கும் வரை சாப்பிடுவது என்கின்ற பல விடயங்களை பலர் பேசுவார்கள். ஆனால் நோன்பாளிகளுக்கு தெரியும் அவ்வாறெல்லாம் சாப்பிட முடியாது, நோன்பு திறந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சாப்பிட முடியாது என்று எங்களுக்கு தெரியும். இந்த நோன்பிலே உள்ள விசேடம் என்னவென்றால், நாங்கள் சுமார் 14 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கின்ற பொழுது எங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய பல உயிர்கலங்களும் பல நோய்களுக்கான விடயங்களும் அகற்றப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு மனிதன் உடம்பை மெலிவடைய செய்வதாக இருந்தால் கூட அவனுடைய கொழுப்பு கரைக்கப்பட வேண்டும். எங்களுடைய உடலிலே பல்வேறுபட்ட கொழுப்புகள் இருக்கின்றன. அடிப்போஸ் டிஷ்யூ என்று சொல்வார்கள். அதிலே பிரவுன் ஃபெட் என்று இருக்கிறது, எல்லோ ஃபெட் என்று இருக்கிறது. இந்த பிரவுன் ஃபெட்டை பொறுத்த அளவிலே அது உடனடியாக உருவாகி உடனடியாக அது கரைந்து சக்தியை கொடுக்கும். ஆனால் அந்த எல்லோ ஃபெட் எங்களுடைய வயிற்று பகுதியிலே, தொடை பகுதியிலே, குடல் பகுதிகளை மூடி, ஈரலுக்கு மூடி அப்படியாக மஞ்சள் கலரான கொழுப்புகள் உருவாகின்றன. அந்த கொழுப்புகள் மிக டஃப்பானவை, இறுக்கமானவை, அதை இலகுவில் கரைக்க முடியாது. ஒரு மிக நீண்ட கால ஒரு நோன்பு, ஒரு பட்டணி தான் அந்த கொழுப்புகளை கரைக்க முக்கியமான காரணியாக அமையும். அதிலும் எங்களுடைய உணவு கட்டுப்பாடோடு அதை நாங்கள் குறைக்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய வயிற்று பகுதியிலே பிடிக்கிற அந்த கொழுப்புகள், அந்த திண்மமான கொழுப்பு பகுதிகள் தான் எங்களுடைய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. எனவே இந்த கொழுப்புகள் கரைய வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய உணவை 14 மணித்தியாலத்துக்கு அதிகமாக, 12 மணித்தியாலம் தொடக்கம் 14 மணித்தியாலத்துக்கு அதிகமாக எதையுமே உள்ளெடுக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் அந்த கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கின்றன. எனவே இப்படி எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொலஸ்ட்ரால் தொடங்கி எங்களுடைய வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடங்கி எல்லாவற்றுக்கும் நோன்பு மிகப்பெரிய மருந்தாக அமைகின்றது. அதில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும், பலர் நான் கேள்விப்படுவதுண்டு, கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை சொல்லிக்கொண்டு நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் நோன்பு கேஸ்ட்ரைட்டிஸுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். பல பேர் எங்களுக்கு சொல்வது போல் பட்டினி கிடந்தால் கேஸ்ட்ரிக் வரும் என்ற கதைகளை நாங்கள் பார்த்து கேட்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் உலகில் பட்டினி கிடக்கின்ற எத்தனையோ பட்டினியால் வாடுகின்ற நாடுகள் இருக்கின்றன. அதுபோல் எங்களுடைய முன்னோர்களிலிருந்து, சஹாபாக்களிலிருந்து அவர்கள் எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருந்தார்கள் எல்லாம் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு கேஸ்ட்ரிக் வரவில்லை. வராததுக்கு காரணம், பட்டினி இருப்பதன் காரணமாக யாருக்கும் கேஸ்ட்ரிக் வராது. கேஸ்ட்ரிக்குரிய மிக அடிப்படையான காரணமே அதிகமாக உணவு உண்பது. அண்மையில் கூட என்னுடைய ஒரு உரையில் சொல்லியிருந்தேன், ரசூலுல்லாவுடைய அந்த சுன்னா என்பது, மிகப்பெரிய சுன்னா என்பது வயிறு நிறைய சாப்பிடாமல் இருப்பது, அடுத்தது பசிக்காமல் சாப்பிடாமல் இருப்பது. எனவே நாங்கள் பசித்தால் தான் சாப்பிடுவோம், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த 2 விடயத்தையும் நாங்கள் கைப்பிடித்தால் கூட எந்த விதமான நோயும் எங்களை நெருங்காது. அது குழந்தை பருவத்திலிருந்து நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய தாய்மார்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பிழைதான், அதிக உணவை பிள்ளை உண்ண வேண்டும் என்று அதிகமாக நாங்கள் அவர்களை தூண்டுவதுண்டு. சின்ன வயசுல சாப்பிட்றாங்கன்னு என்னத்தையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று நாங்கள் பெற்றோர்கள் தூண்டுவதுண்டு. எனவே இரைப்பை என்பது, உதாரணமாக இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஆரம்பிக்கிறது எங்கே என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற காலம் முடிந்து பல தாய்மார்கள் பொட்டிப்பால் கொடுக்க தொடங்குகிறார்கள். அப்போதே இந்த கேஸ்ட்ரிக்குரிய அடித்தளம் போடப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு குழந்தையின் இரைப்பை ஒரு 250 மில்லிலீட்டர் கொள்ளளவாக இருந்தால், நாங்கள் ஒரு 400 மில்லிலீட்டர் அல்லது ஒரு 300 மில்லிலீட்டர் பாலை பிள்ளைக்கு, ஒரு 5 கிராம் பாலை 200-300 மில்லிலீட்டர் தண்ணீரை கரைத்து அதை கொடுத்து விடுகின்ற பொழுது அதில் இருக்கிற கொழுப்பு பிள்ளையுடைய வயிற்றை, பசியை நிரப்பினாலும் அதில் நாங்கள் கொடுக்கின்ற அந்த பல்கான பெருமளவான உணவு இரைப்பையை ஃபுல்லாக நிரப்பி விடுகிறது. எனவே இரைப்பை சுருங்கி விடுவதற்கான இடத்தை நாங்கள் கொடுப்பதில்லை. அந்த இரைப்பை பிள்ளைகளுடைய தொண்டையிலிருந்து களப்பகுதி கூடாக இரைப்பைக்கு வந்து அந்த உணவு சேர்கின்ற பொழுது, அந்த உணவை இரைப்பை நசுக்குகின்ற பொழுது, அதை பிசைகின்ற பொழுது உருவாகின்ற அந்த அழுத்தம் காரணமாக அது அப்படியே மேல் பகுதியை நோக்கியும் நகரத் தொடங்குகிறது.
எங்களுடைய இரைப்பைக்கும் களத்துக்கும் இடையிலே ஒரு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் என்கின்ற ஒரு இறுக்கி தசை இருக்கிறது. அந்த தசை வயிற்றுக்குள்ளே உணவு போனதன் பின்னர் மூடிக்கொள்ளும், இறுக்கி மூடிக்கொள்கின்ற பொழுது இரைப்பை அப்படியே பிசைகின்ற பொழுது அந்த உணவு சமிபாடு அடைந்து அது ஒரு ஜூஸாக மாற்றப்பட்டு அதன் பிறகு வயிற்றின் கீழே எங்களுடைய சிறுகுடலுக்கு இறங்கி அங்கே அதன் அகத்துறிஞ்சல் நடக்கிறது, அது உணவு உறிஞ்சப்படுகிறது. ஆனால் இந்த மேலே மூடி இருக்கின்ற இந்த இறுக்கி தசை நிறைய அதிக உணவுகள் உண்டு வயிறை நிரப்புகிற பொழுது இது அழுத்துகிற அழுத்தத்திலே இந்த இரைப்பை இந்த தசை கூடாக அப்படியே மெதுவாக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அசிட்டையும் சேர்ந்து கசிந்து மேல் பகுதியை நோக்கி நகர அந்த களப்பகுதியின் காயப்பட்டு அது கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரெஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள், GORD என்று சொல்கிறார்கள். அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் அதால தான் மெயினாக எல்லோருக்கும் அந்த இரைப்பை கேஸ்ட்ரைட்டிஸ் வருகிறது. மிகப்பெரிய ஒரு கொடுமையான விடயம், நாங்கள் ஒரு 10-12 வயது பிள்ளையை கூட அல்சர் பாணி எடுக்கிறேன், அல்சருக்கு மருந்து எடுக்கிறேன், என் பிள்ளைக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் என்று பெருமையாக சொல்லக்கூடிய மாதிரி, அல்லது பெரிய ஒரு விஷயம் என்ற பிள்ளை கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டுன்னு சொல்ற மாதிரி நாங்கள் வச்சிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த நோன்பில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், உணவு எவ்வளவு அதிகம் எடுக்கிறோம் என்பதை விட என்ன குவாலிட்டியாக எடுக்கிறோம் என்பதுதான். அந்த குவான்டிட்டியை விட அந்த குவாலிட்டி தான் மிக முக்கியம். எத்தனை வீதம் புரதம் எடுக்கிறோம், எத்தனை வீதம் கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம், எத்தனை வீதம் ஃபைபர் எடுக்கிறோம், விட்டமின்கள் மினரல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அதில் குறிப்பாக நீங்கள் எல்லோரும் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்க முடியும், இப்படியெல்லாம் பார்த்து எடுப்பதற்கு இன்றைய பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்கிறது, பழம் வாங்கி கொடுக்க முடியாது, எல்லாமே விலை கூட, எப்படி டாக்டர் இதெல்லாம் பார்க்குற, புள்ளட வயிற்று நிரப்புறா கொஞ்சம் சோத்தை சுண்டலை சம்பளை கறியை கொடுத்து தானே நிரப்ப வேண்டி இருக்குன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசித்தால் அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நாங்கள் சொல்கிற இந்த ஆரோக்கியமான உணவு அதிக விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டிய உணவாக இல்லை. உண்மையிலே இந்த முருங்கைக்கீரை போன்றவை கீரை வகைகள், வீட்டிலே எங்களுடைய முற்றத்திலே செய்யக்கூடிய ஒரு சில கீரை வகைகள், விலை குறைந்த நெத்திலி கருவாடு, ஒரு சில வகை கருவாடுகள், முட்டை, சில விலை குறைந்த மீன்கள் போன்றவற்றில் கூட இந்த நியூட்ரிஷன்கள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் வாய்க்காக வாழ்வோம், ருசிக்காகத்தான் நாங்கள் அதிகம் சாப்பிடுகிறோமே தவிர எங்களுடைய உணவிலே நாங்கள் மினக்கெடுகின்ற அளவுக்கு ஒரு எந்த விடயத்திலும் நாங்கள் மினக்கெடுவது கிடையாது. எங்களுடைய உணவை அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் பக்குவப்படுத்துவதிலும் சமைப்பதிலும் எடுக்கின்ற அக்கறை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது. எனவேதான் மிக முக்கியமாக இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டிய விடயம், உணவின் அந்த கொள்ளளவை விட, அந்த குவான்டிட்டியை விட குவாலிட்டியிலே நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஆரம்பத்தில் வருவதை தடுக்க முடியும். ஒரு முக்கியமான விடயம் இதிலே நான் சொல்ல வருகின்ற அந்த பாயிண்ட் என்னவென்று சொன்னால், உணவை அதிக அளவு கொடுக்காதீர்கள். அதிக அளவு குவான்டிட்டி, அதிக சோறு, அதிக பல்கான உணவை நீங்கள் கொடுக்காதீர்கள். கொடுக்கின்ற பொழுது பிள்ளை அந்த உணவை அதிகமாக குவான்டிட்டி எடுக்கின்ற பொழுதுதான் இரைப்பை பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வருகிறது. பசிக்கின்ற பொழுது இடையிடையே கொடுங்கள். 3 நேரம் தான் உண்ண வேண்டும் என்று கிடையாது, நீங்கள் 5 நேரம் சாப்பிடலாம். இது சீனி வியாதிக்கும் ஒரு முக்கியமான மருந்தாக சொல்லப்படுகிறது, ஒரு பிராக்டிஸாக சொல்லப்படுகிறது. எனவேதான் குழந்தை விடயங்களிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே பசிக்காமல் சாப்பிட மாட்டோம் என்பதும், வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த ரமலானிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல நோன்பை திறந்துவிட்டு அதிகமான உணவை உட்கொள்வதன் காரணமாக, கொழுப்பு வகையான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாகவும் ஒரு மந்த நிலைமை ஏற்படுகின்றது. ஏனென்றால் இது விஞ்ஞான ரீதியாகவும் எங்களுடைய இரைப்பை எம்டியாக இருக்கின்ற பொழுது, உணவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது இரத்த ஓட்டம் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் மூளைக்கும் அதிகமாக செல்லும். எப்பொழுது அதிக உணவை நாங்கள் எடுக்கிறோமோ அதை சமிவாடு அடைவதற்காக இரத்த ஓட்டம் எங்களுடைய குடல் பகுதிக்கு அதிகமாக வருவதால் மூளைக்கு செல்கின்ற அந்த இரத்த அளவு குறைந்து, அதன் ஆக்சிஜன் குறைந்து ஒரு மந்த நிலைமை, ஒரு அசதி நிலைமை வருகிறது. எனவே நோன்பை திறந்து விட்டு அதிக உணவு எடுப்பது ஒரு
சிக்கலுக்குரிய விடயம். இரண்டாவது, நோன்பை துறக்கின்ற பொழுது குளிரான உணவுகள் எடுப்பதும் மிக ஒரு சிக்கலான விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அதிக வெயில் காலமாக இருந்தால் உடலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடலில் இருக்கிற அந்த வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக உடல் சிவப்பு, அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைந்து உடல் சிவப்பாக மாறும். நாங்கள் குளிராக வருகின்றோம், இரத்த குழாய் எல்லாம் சுருங்கி இரத்த ஓட்டத்தை வெளிப்பகுதிக்கு வராமல் எங்களோட உடற்பகுதி வெளிரி காணப்படும். அதுபோலதான் உடல் உள்பகுதிகளிலும் இறைப்பைக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய்கள் அதிக குளிர்ச்சியான உணவை உட்கொள்கின்ற பொழுது சுருங்கிவிடும். சுருங்கிவிட்டால் அந்த குளிரான தண்ணியிலே நீங்கள் எண்ணெயை போட்டு பாருங்கள், அது என்ன செய்யும்? மிதக்கும், வட்டம் வட்டமாக ஒரு குளோப்ஸாக போலாக மாறும். நாங்கள் சில நேரம் சூப்பெல்லாம் குடித்தா சுடுதண்ணி கேட்போம் கையை கழுவி, அப்போதான் கொழுப்பு கரைஞ்சி போகும் என்று சொல்லி. எனவே சுடுதண்ணி இல்லாமல் குளிர் தண்ணியில் எடுத்தால் அந்த கொழுப்பு என்ன செய்யும்? திட்டா அப்பி கொண்டு இருக்கும். எனவே அதுபோலதான் நாங்கள் கஞ்சியையும் குடித்து சமுசா அதுபோல கொழுப்பான சாப்பிடலையும் சாப்பிட்டு விட்டு கூலான மிக குளிரான பானங்களையோ நீரை உட்கொள்கின்ற பொழுது அந்த வயிற்றுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள், வயிற்றுக்குள்ளே ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் போடுகின்ற இந்த சமுசாவை எல்லாம் போட்டு குளிர் தண்ணியை ஊற்றினால் சின்ன சின்ன போல் போன்ற ஃபெட் குளோப்ஸ் உருவாகும், மைசல்ஸ் என்று சொல்லுவோம். அப்படி உருவாகிச்சு என்று சொன்னால் அது இரத்த குழாயை சென்று அடைப்பதற்கு, குருதி சமிபாட்டு பிரச்சனையை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். எனவேதான் நோன்பு துறந்தவுடன் நாங்கள் உணவு உட்கொள்கின்ற பொழுது, பொதுவாக உணவு உட்கொள்கின்ற பொழுதும் உணவோடு சேர்ந்து குளிரான பானங்கள், குளிர் நீர் அருந்துவதை தவிர்ப்பது மிகச் சிறப்பானது. ஏனென்றால் அது சமிபாட்டை குழப்பிவிடும், சமிபாட்டிலே பெரிய பிரச்சனை உண்டாகும். இலேசான வெந்நீரை குடிப்பது, லேசான சூட்டோடு தண்ணீரை குடிப்பது தான் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த நோன்பிலே அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள், திட்டுமுட்டில்லாத ஒரு தன்மையை உணர்ந்திருப்பார்கள். இதுபோலதான் எங்களுடைய உடலை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாற்றி எடுப்பதற்கும் இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தின் அடிகோலாக அமைகிறது. உடல் மெலிய விரும்புகிறவர்கள் அல்லது உடலை ஒரு ஷேப்பாக கொண்டு வர விரும்புகிறவர்கள், வயிற்றை குறைக்க விரும்புகிறவர்களெல்லாம் நோன்பு அருமருந்தாக இருக்கிறது. உண்மையில் நோன்பை நோட்டு வருபவர்கள் ஒரு நோன்பு 23, 24 ஆகின்ற பொழுது ஒரு உணர்வை பெறுவார்கள். வருஷமெல்லாம் நோன்பா இருந்தால் நல்லா இருக்குமே, இது லேசை இப்படி ஏறுந்துக்கிட்டா சாப்பாடும் குடி சாப்பிட தேவையில்லை, எல்லாம் செட்டில் ஆயிரும் உடம்பு, அதுக்கு பழகிடும். ஏனென்றால் உண்மையில் உணவு முறையும் யூதர்களிடமும் சரி முஸ்லிம்களிடமும் அந்த மத்திய கிழக்கு பகுதியிலும் இருக்கிறவர்களுடைய உணவு வளமை எப்படி என்று சொன்னால் காலை உணவு பின்னேற உணவு. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு உணவு மஹ்ரிபுக்கு முதல் எடுத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுகின்றன. மஹ்ரிபுக்கு பிறகு எடுக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஒரு பிரித்தானியாவிலே ஒரு பழமொழி இருக்கிறது, மீல் ஆஃப்டர் டஸ்க் இஸ் எ பாய்சன் என்று சொல்வார்கள். சூரியன் மறைந்ததன் பிறகு எடுக்கிற உணவு நஞ்சு என்று சொல்வார்கள். எனவே அந்த பழக்கத்துக்கு எங்களை மாற்றிக் கொள்வதற்கும் இந்த நோன்பு ஒரு பெரிய அடிகோலாக இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், காலையில் எப்படி சாப்பிட்ற, அது கஷ்டமேனு சொல்லுவோம். இந்த சகரில் சாப்பிட்றோம் தாராளமா, 4 மணி கிலோமீட்டர் எல்லாம் சாப்பிட்றோம் தானே, அப்போ ஒரு கஷ்டம் விளங்க, எல்லாம் மனநிலை தான் காரணம். எனவே காலை உணவை மிக ஏளியாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் மாலை உணவை மிக ஏளியாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, மஹ்ரிபுக்கு முதல் அல்லது மஹ்ரிபு தொழுகையோடு எடுக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் கொண்டிருந்தால் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிகோலாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அது அமையும். ஆனால் நமது பழக்கம் இரவு 2 மணி 1 மணிக்கும் ஃப்ரைட் ரைஸ் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அது குழந்தைகளையும் அப்படி பழக்கி இருக்கிறோம். இந்த சமூகம் எப்படி எதிர்காலத்திலே நோய்வாய்ப்பட போகிறது என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது. ஏனென்றால் கடந்த 20-25 வருடங்களாக நமது சமூகத்தில் ஏற்பட்ட உணவு பழக்கங்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் அல்லது அந்த ஹார்ட் அட்டாக், சின்ன வயசுல ஸ்ட்ரோக், நாங்கள் கேள்விப்பட்ட அண்மையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகள் எல்லாம் இளம் வயது மரணங்கள். இதற்கு இந்த உணவு பழக்கம் தான் காரணம் என்று சொல்லாவிட்டாலும் இது தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையை ஷெட்யூல் பண்ணுவதற்கும் இந்த நோன்பு ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைகிறது. எனவே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் இந்த நோன்பிலே பழக்கக்கூடிய பழக்கங்களை அப்படியே அடுத்த நோன்பு வரை எடுத்து செல்ல முடியுமாக இருந்தால் பல்வேறுபட்ட மாற்றங்கள் எங்கள் உடலிலே ஏற்படும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நோன்பு காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை, இந்த சிறப்பை நாங்கள் மிக அவதானமாக கையாள வேண்டி இருக்கிறது. அடுத்ததுதான் இந்த உள ஆரோக்கியம் பற்றி இந்த நோன்பிலே நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. மனிதர்களுடைய 90% பிரச்சனை
அவர்களுடைய நோய்க்கும் அடிப்படையாக இருப்பது மனிதனுடைய மனநிலையும் அவனுடைய உள ஆரோக்கியமும் தான். அந்த உள ஆரோக்கியத்துக்கு மிக அடிப்படையாக சொல்லப்படுகிற ஒரு விடயம்தான், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயம்தான் இந்த நோன்பின் அடிப்படையை தக்குவா எனப்படுகின்ற விடயம். தக்குவா என்றால் என்ன என்றால், நாங்கள் வெறுமனே இறையச்சம் என்று சொல்லிவிட்டு செல்கிறோம். அப்படி ஒரு சொல்லுக்குள் அடக்கக்கூடிய விடயம் தக்குவா கிடையாது. தக்குவா என்பது இறைவனோடு மிக தூய்மையாக, மிக ஜென்யூனாக அவனோடு நடந்து கொள்கிறது. அவனுடைய கட்டளைகளுக்கு ஜென்யூனாக, மிக உள அன்போடும், அந்த உள்ளத்திலே இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடும் செயற்படுவதைத்தான் தக்குவா என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், அறிவை 4 வகையாக சொல்வார்கள். அறிதல், புரிதல், தெளிதல், உணர்தல் என்று சொல்லி. எனவேதான் அல்குர்ஆன் எங்களுக்கு சொல்வது, ஈமான் கொண்டவர்கள் அதிகம், யார் அறிவுள்ளவர்களோ, யாருக்கு அதிகம் அறிவு கொடுக்கப்பட்டவர்களோ அவர்கள்தான் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். எனவே நாங்கள் வாசிப்பு மூலம் சில அறிதல்களை வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், அதன் பிறகு புரிகிறோம், இதுதான் விஷயம் என்று புரிகிறோம். அதன் பிறகுதான் தெளிதல் வருகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அதன் பிறகுதான் உணர்தல் வருகிறது, அறிவின் உச்சம் உணர்தல். எனவே அறிவின் உச்சம் தொட்டவர்கள் தான் இறைவனை உணரக்கூடியவராக இருப்பார்கள். ஈமான் என்பது உணர்தல், உணர்வு. அதனால் தான் ஈமானை நாங்கள் ஈமான் முஜ்மல் முஃபஸ்ஸல் என்று சொல்கிறார்கள். குறையும் கூடும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய அறிவு கூடி குறைஞ்சு போகிறது. ஒரு மனுஷன் கல்வியை கற்றால் அவன் அறிவு வளர்ந்து கொண்டே போகும். அதுபோல பல விஷயங்கள் கூடி குறைகிறது, ஒரு இமோஷன், எங்களுடைய உணர்வு. எனவே இந்த உணர்வோடு சம்பந்தப்பட்ட இந்த தக்குவாவை எங்களுக்கு கொண்டு தருவதுதான் இந்த நோன்பாக இருக்கிறது. இந்த தக்குவா வருகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு அதன் அடுத்த கட்டமாக தவக்குல் என்கின்ற விடயம் வரும். ஒரு மனிதன் இறைவனை நேசித்து அவனை புரிந்து உணர்ந்து என்னோடு இருக்கிறான் என்ற அந்த ஃபீலிங்கோடு, இறைவனோடு சரளமாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த, எப்படி காற்றை உணர்கிறோமோ, எப்படி ஒளியை உணர்கிறோமோ, எப்படி சத்தத்தை உணர்கிறோமோ, அதுபோல இறைவனை, அல்லாஹ்வை நாங்கள் உணர வேண்டும். என்னோடு இருக்கிறான், என்னோடு பார்த்து கொண்டிருக்கிறான், என்னோடு பேசி கொண்டிருக்கிறான். நான் குனியும் போதும் நிமிரும் போதும் இரவிலும் பகலிலும் என்னுடைய எல்லா அசைவுகளையும் எனக்கு அருகில் இருந்து என்னை விட என்னுடைய உள்ளத்தை கூட அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு தான் தக்குவா. வெறுமனே இறை அச்சம், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி போவது அல்ல தக்குவா. அந்த உணர்வு, என்னுடைய எல்லா செயல்களையும் என்னோடு சூழ இருந்து என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் தக்குவா. அதனால் தான் சூரத்துல் தலாக்கிலே வரக்கூடிய ஒரு விடயம் அழகாக, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விடயமாக நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கின்ற ஒரு விடயம்தான், மையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகு மையஹ்தி லா யஹ்தஸிப் வ மை யதவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகுல் அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா என்ற அந்த வசனம். அதிலே மையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா என்கின்ற ஒரு வசனத்தை போல ஒரு மனிதனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய எந்த விடயமும் கிடையாது. அல்லாஹ்வை தக்வா கொண்டவனுக்கு அவனுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவன் அந்த அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்திலிருந்து அவனை வெளியேற்ற போதுமானவன், அவன் அல்லாஹ் வெளியேற்றுகிறான் என்று சொல்கிறார். எனவே அந்த தக்குவாவுடைய அடிப்படையே எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து வெளியேறுவது. கஷ்டம் என்று சொல்வது வெளிப்புறத்தில் ஏற்படுகின்ற நோவுகள், காயங்களை தாண்டி மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று எந்த மனிதனையும் நீங்கள் கேட்டால் அவன் சொல்லுவான், மன கஷ்டத்தை தான் சொல்லுவான். எனக்கு அதால் இப்படி ஆயிடுச்சு, இதால் இப்படி ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. எனவே ஒரு மனிதன் அவனுடைய உணர்வு ஏற்ப செயற்படுவான். அவனுடைய உணர்வுக்கு, அவன் நல்ல ஆரோக்கியமான உணர்வோடும் தெம்பான மகிழ்ச்சியான உணர்வோடும் இருக்கின்ற பொழுது அவனுடைய உடல் அதற்கு ஏற்ற மாதிரி வெளிப்படும். இல்லை, நமது மனம் சோறுகின்ற பொழுது சில நேரம் நம்மளால் நடக்கக்கூட முடியாது, தூங்கக்கூட முடியாது. ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே தக்குவா என்கின்ற அந்த ஆயுதம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது. இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான தக்குவாவை தருவதாகத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை சொல்கிறார்.
எனவே உல ஆரோக்கியத்தின் மூல ஆதாரமாக இந்த நோன்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எமக்கு மனதில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு வழி சரணாகதி அடைகிறது. அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நீதான் என்னுடைய எனக்கு போதுமானவனாக இருக்கிறாய், நீதான் என்னுடைய வக்கீலாக இருக்கிறாய், என்னிடம் ஒன்றுமே இல்லை, நீயே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், எனக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி நான் பொறுப்பு கிடையாது, நீதான் பொறுப்பு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்ற அந்த கலிமாவை நாங்கள் மொழிகின்ற பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும். எனவேதான் தக்குவா என்பதை வெறுமனே இறை அச்சம் என்ற வெறும் தமிழ் வார்த்தையால் நாங்கள் கடந்து போய்விட முடியாது. தக்குவா என்பது ஒரு உணர்வு. இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு அவன் காவலனாக இருக்கிறான், என் பிரச்சனைகளை வாங்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், என் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், எனவே நான் எது செய்தாலும் அவனிடம் சரணாகதி அடைகிறேன் என்கின்ற சப்மிஷன் அண்ட் சரண்டர் என்று சொல்வார்கள். ஈமானுடைய மூலாதாரமே அதுதான். ஈமான் என்றால் இறைவனிடம் எம்மை ஒப்படைத்து விட்டு சரண்டர் ஆகிவிட்டு எங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் அவனிடம் பாரம் சாட்டி விடுவது. அந்த தன்மை தான் ஈமானுடைய ஒளியை எங்களுக்கு கொண்டு வரும். எனவே இந்த மையத்தல்லாஹு மஹ்ரஜா அந்த வழியை அவன் வைக்காமல் இல்லை. எனவே கஷ்டத்துக்கான ஒரு மருந்தாகவும் இந்த நோன்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய தக்குவாவை அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிப்பதை போல உள ஆரோக்கியமும் அதிகரிக்கிறது. உள ஆரோக்கியம் அதிகரிக்க எங்களுடைய உடல் தானாக ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கதை சொல்லும்போது சொல்வார்கள், இந்த நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற ஒரு அரசன் இருக்கின்ற பொழுது அவன் நகர்வலம் வருகின்ற பொழுது ஒரு காவலன் தூங்கி கொண்டிருந்தவனிடம் இவர் வருகிறார், நெப்போலியன் வருகிறார் என்று சொன்னோன் அந்த உடனடியாக எழும்பி அருகில் இந்த பீரங்கியை தூக்கி தோளிலே வைத்துக் கொண்டானாம். அது ஒரு 5-10 பேர் சேர்க்கின்ற தூக்குன்ற அந்த பீரங்கியை டக்கனே தோளிலே தூக்கி கொண்டு நின்றானாம். நெப்போலியன் வந்து பார்த்து போனதன் பின்னர் அப்படியே அது அவனை நசுக்கி விட்டதுன்னு சொல்வார். அவனால் அது தாங்க முடியல, அவனோட உணர்வு அதை தூக்கி வைத்தது. எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களை பற்றி நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு கையை வெட்டுகின்ற பொழுது மற்ற கையிலே கொடியை பிடித்தார்கள், மற்ற கொடியை வெட்டுகின்ற பொழுது 2 புஜத்துக்கு நடுவிலே கொடியை பிடித்து போராடினார்கள் என்று பார்த்திருக்கிறோம். பெரும் பெரும் வீர சாகசங்கள் செய்யக்கூடிய சஹாபாக்களை பார்த்திருக்கிறோம். சஹாபாக்களின் அடையாளங்களாக இன்று பலஸ்தீன மக்களை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் தக்குவாவின் வெளிப்பாடு. அவர்கள் அந்த தக்குவா எவ்வளவு உறுதியாக நமக்கு இருக்கிறதோ அப்படி எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் அது வெளிப்படும். எனவே மையத்தக்கில்லாஹு ஜல்லஹு மஹ்ரஜா, எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து வெளியேற அல்லாஹு தாலா தக்குவாவை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக சொல்கிறார். தக்குவா கொண்டவருடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹு தாலா அவனை வெளியேற்றுவான் என்று தெளிவாக எங்களுக்கு அல் குர்ஆன் சொல்லித்தரது. மையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். தக்குவாவுக்கு அடுத்த விடயம்தான் தவக்குல். அல்லாஹ்விடம் பாரம் சாட்டி விடுகிறது. தவக்குல் அல்லாஹ்விடம் பாரம் சாட்டி விடக்கூடிய ஒருத்தனுக்கு அல்லாஹ் போதுமாக இருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்கிறது. எனவே தக்குவாவுக்கு அடுத்த தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த தக்குவாவும் தவக்கலும் இருக்கக்கூடிய ஒரு டாக்டராக டாக்டர் என்கிட்ட கேட்டா, ஒரு மனிதனுக்கு சரியான தக்குவாவும் தவக்கலும் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் சரியாக பயிற்றுவித்தோம் என்று சொன்னால் அவன் மனநோயாளியாக எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, உயிர் போற நிலையிலும் கூட சரி, அவனை சூழ்ந்திருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே அருமருந்து, அவனுடைய நோய்க்கு அவனுடைய உள நோய்க்கு அருமருந்து தான் இந்த தக்குவா என்கின்ற விடயம். எத்தனையோ பேர் எதையெல்லாம் பேசிக்கினாலும் நான் என்னை பொறுத்த அளவிலே மனநோய்க்கு மருந்து என்னவென்று கேட்டால் மனிதர்களை ஈமான் உள்ளவர்களாக மாற்றுவது, தக்குவாவோடு தவக்குள் வைப்பவர்களாக மாற்றுவது. என்னுடைய பிரச்சனையை அவன் பார்த்துக் கொள்வான். இன்று நாங்கள் யோசித்து பாருங்கள், கொழும்பிலே ஒரு மனிதனுக்கு பெரிய பிரச்சனையாம், ஒரு கையை வெட்டினாம் காலை வெட்டினாம்னா நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு வருகின்ற பொழுதுதான் அதில் சீரியஸ் நமக்கு விளங்கும். எனவே அது வேற யாருக்கோ நடந்துட்டு என்று சொன்னா நமக்கு அது அலட்டி இல்லை. அதுபோலதான் நம்மளோட ஒரு பிரச்சனை வருது. இப்போ உதாரணமா ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிள்ளை எடுத்துட்டா டியூஷன் ஃபீ, அந்த ஃபீ, இந்த ஃபீ எல்லாம் காசு செலவு வரக்குள்ள அந்த புள்ள வாப்பாட்ட கேட்டு வாப்பா கட்டுவாரு என்ற ஒரு எண்ணம் இருக்கக்குள்ள அந்த பிள்ளைக்கு அதை பத்தின ஒரீஸ் இல்லை. எனவே என்ன செய்யுது, அந்த புள்ள வாப்பாகிட்ட சப்மிஷன் ஆயிட்டுது, வாப்பாகிட்ட சண்டை பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் வாப்பா பார்த்துக்குவார். இது போலதான் எங்களுடைய தக்வக்களுடைய அடையாளம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்கின்ற அந்த உணர்வை எங்களுக்குள்ள கொண்டு வர ரொம்ப கஷ்டமான விஷயம், லேசான விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சூழலுக்கும் இது லேசு மாசுபட்ட விஷயம் இல்லை. ஆனாலும்
அதை பயிற்றுவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்றுவிக்கின்ற ஒரு களமாக, ஒரு பயிற்சி கலாசாலையாகத்தான் இந்த நோன்பை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் நோன்பு நோற்று அந்த உணவை உண்டு அந்த அசதியோடு இருக்கின்ற பொழுது மகரிபு தொழுது, அதன் பிறகு இஷா தொழ போய் நாங்கள் தராவி தொழுது, இப்பொழுது கியாமுல் லைல் தொழுது, காலையிலிருந்து வேலைக்கும் செல்கின்ற பொழுது இந்த உடல் எப்படி ஒத்துழைக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி எந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இரவும் முழிக்கிறார்கள், பகலும் முழிக்கிறார்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் காலையில் அதிகாலையில் வேலைக்கு சென்று விடுகிறார்கள், அதே ஃப்ரெஷ்ஷோடு இருக்கிறார்கள், உணவும் இல்லை நீரும் இல்லை என்கின்ற பொழுது இந்த நோன்பின் அற்புதம் புரிந்து கொள்ள முடியாத இறை அருளால் நிரம்ப பெற்ற ஒரு மிக பெரிய பொக்கிஷம் என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஏனென்றால் எல்லோரும் இந்த மாற்று மாத சகோதரர்கள் அவ்வளவு நேரம் தண்ணி இல்லாமல் இருக்கிறீங்களா, ஒரு சட்டு தண்ணி குடிக்கலாம், என்னால் என்ன இருக்க இயலாது என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய 6 வயது பிள்ளை இதை செய்கிறதுங்கிற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுறார்கள். எனவே நோன்பிலே நானும் பார்த்திருக்கக்கூடிய விடயம்தான், நோன்புக்கு வாரத்துக்கு முதல் கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைன்னு சொல்றார்கள். நோன்பு பிடிச்சோன்னே எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஆயிரும். நோன்புல கேஸ்ட்ரிக் பிரச்சனை குறைஞ்சி போகும், அந்த நோய்கள் குறைஞ்சி போகும், தெம்பு வரும் உடம்புக்கு. எனவேதான் இந்த நோன்பிலே எங்களுக்கு இந்த நோன்பு கற்றுத்தருகின்ற இந்த பாடத்திலே நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை போல உள ஆரோக்கியத்துக்கான மருந்தாகத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு இதை சுட்டி காட்டுகிறது. மனிதர்கள் தாகித்திருப்பது, பசித்திருப்பதை அல்லாவுக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய தக்குவா மாற வேண்டும், உங்களுடைய தக்குவாவிலிருந்து எங்களுக்கு தவக்குள் வர வேண்டும். அதன் பிறகு அல்லாஹு தாலா எங்களுக்கு குறிப்பிடுகிறான், தவக்கல் அல்லாஹ் தவக்கல் வைப்பவனுக்கு அல்லாஹ் போதுமான. அல்லாஹு தாலா அவனுடைய எல்லா காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் வக்கீலாக இருக்கிறான் என்று எங்களுக்கு சொல்கிறான். அதுபோல அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அடைந்தே தீர்வான் என்று அந்த இடத்திலே அல்லாஹ் தாலா அந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு நீண்ட உரையாடலை இங்கே செய்தோம். இதிலே குறிப்பாக நோன்பிலே சாராம்சமாக நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நோன்பு என்பது உடல் உள ஆரோக்கியத்துக்கான அருமருந்து. வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. நோன்பை சரியாக நாங்கள் கை கொண்டால், தாவூது நபியை நோன்பை பற்றி சொல்வார்கள். ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் அவர்கள் உணவு உண்பார்கள். உணவு உண்பது என்பது அதிகமாக உணவை உண்பது அல்ல, ஆரோக்கியமான உணவு உண்பது என்பதைத்தான் இந்த நோன்பிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நோன்பு எப்படி, நான் முதலாவது சொன்ன விடயம்தான் ஒட்டோஃபேஜ் என்கின்ற நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பு. சில நேரம் அதற்கு நோபல் பிரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கிறது. பட்டினி இருக்கக்கூடிய, அதாவது ஃபாஸ்டிங் 15 to 16 hours ஃபாஸ்டிங் இருந்தால் எங்களுடைய உடல் தேவையற்ற உடல் கலங்களை, கழிவுகளை உடலே அதை சாப்பிட்டு அழித்து உடலை சுத்தப்படுத்தி புதியதாக்குகிறது என்கின்ற அந்த ஜப்பானிய ப்ரொஃபஸருடைய கண்டுபிடிப்பு ஒட்டோஃபேஜ் என்று இப்பொழுது அண்மையில் மிக அதிகமாக சோசியல் மீடியாவிலே அந்த ஆய்வு பகிர்ந்தப்பட்டு வருகிறது. எனவே இது எங்களுடைய இறைவன் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பதாக எங்களுக்கு சொல்கிறான். எனவே இது எங்களுடைய கேன்சர் வருவதிலிருந்தும் கேன்சரில் இருந்தும் பாதுகாக்கும் என்று கூட அந்த விஞ்ஞானி சொல்கிறார். எனவே மிகப்பெரிய ஆரோக்கியத்தின் அடிநாதமாக இருக்கிறது நோன்பு. இரண்டாவது, எங்களுடைய வயிற்றிலே ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அதுபோல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு நோன்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதன் நிரப்பக்கூடிய பைகளிலே மிக மோசமானது இந்த இறைப்பை என்று சொன்னார்கள். எனவே இந்த இறைப்பையை நாங்கள் அளவாக நிரப்புவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ருசிக்காக அதிக உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும். இது தாய்மார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன வயசிலேயே இறைப்பையை பெருப்பிப்பதற்கு அதிக அளவு உணவை பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட, நல்ல குவான்டிட்டியை அதிகமாக கொடுப்பதை விட குவாலிட்டியான உணவுகளை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விடை. அதுபோல தான் எங்களுடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனை, சீனி பிரச்சனை எல்லாமே இந்த நோன்பினால் கண்ட்ரோல் ஆகி இருக்கும். ஆனால் நோன்பு முடிய எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தாறுமாறாக மாறின பிறகு நீங்கள் சீனி நோயாளர்களை பிடித்து பார்த்தால் அதிகமானவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகிறோம். நான் கவனித்திருக்கிறேன். நோன்பு முடிய நிறைய சீனி நோயாளி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. என்னென்னா, அந்த ஒழுங்கா இருந்து போட்டு கண்ட மாதிரி சாப்பிட்டு, ஒன்று தானே சாப்பிட்டு, ஒரு மஸ்கட் தானே, ஒரு கேக் தானே என்று சாப்பிட்டு போட்டு சீனி அதிகரித்து சீனி
கிட்னியை ஷூட் பண்ணி அதால் பல பிரச்சனையோடு வருவார்கள். சாதாரணமாக இந்த டயபெட்டிக் காயங்களோடு நூற்றுக்கணக்கானவர் இருக்கிறார்கள். கால்களை இழந்து விரல்களை இழந்து இளம் வாலிபர்கள் நடமாடுவதை பார்க்கின்ற பொழுது மிக கவலையான விடயமாக இருக்கின்றது. வாழ வேண்டிய வயதிலே, சின்ன வயதிலே 40, 38 வயதிலே கால்களை இழக்கக்கூடிய அளவுக்கு சீனியை முத்த விட்டு சீனி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நோம்பிலே நாங்கள் எடுத்த அந்த பயிற்சியை எதிர்காலத்திலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுபோலதான் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகளுக்கும் நோன்பு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது. எங்களுடைய உடல் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது. அதுபோலதான் நோன்பு என்பது தக்குவாவுக்குரிய ஒரு மிக பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. தக்குவா செய்வதற்காக இறைவனை, தக்குவா என்றால் வெறும் இறையச்சம் என்று நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இறைவனை உணர்ந்து அவன் என்னோடு இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய எல்லாவற்றோடும் அவன் ஒருங்கிணைந்து என்னோடே இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வோடு செயற்படுவதால் தக்குவா என்கின்ற விடயம். எனவே தக்குவாவின் அடிப்படையில் தவக்குல் பிறக்கிறது. தவக்குல் என்பது சரணாகதி அடைதல். என்னுடைய எல்லா விடயத்துக்கும் இறைவன் போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த தாற்பயத்தோடு நாங்கள் இறைவனை, அல்லாஹுவை நம்புகிற பொழுது எங்களுடைய பல உளநோய்கள் எங்களை விட்டு ஓடிவிடும். நமது சமூகத்திலே பெண்கள் அதிகமான உளநோயாளர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகிலே மிக அதிகமாக விற்கக்கூடிய மாத்திரைகளாக ஸ்லீப்பிங் பில்ஸ் மாறி வருகிறது. சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் மாறி வருகிறது. குழந்தை பிள்ளைக்கு மனநோய் என்கின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழலிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எனவே எல்லாவற்றுக்கும் மருந்தாக நாங்கள் பாவிக்கக்கூடியது ஈமான் என்கின்ற அந்த இறை விசுவாசம், அதிலிருந்து உருவாகின்ற தக்குவா, தக்குவாவில் உருவாகின்ற தவக்குல். அந்த தவக்குல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வியாதியும் அணுகாது, எந்த கஷ்டமும் வராது. எனவே இந்த நோன்பு எங்களுக்கு இந்த தக்குவாவையும் தவக்குலையும் கற்றுத்தந்த ஒரு நோன்பாக இருக்க வேண்டும். அப்படி தவக்குள் வைத்த மனிதன் இறைவனுடைய கட்டளைகளுக்கு சமயனா வத்தனா என்று சொல்வார்கள். யா அல்லாஹ், செவியேற்றோம், அடிபணிந்தோம், எதை சொல்கிறாயோ அதை செய்கிறோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை புறத்திலே பார்ப்பதற்கு கஷ்டம் போல் இருந்தாலும் அகத்திலே உள்ளளவில் அந்த மனிதன் மிக சந்தோஷமானவனாக, இறை திருப்தியை பெற்றவனாக, இறை பொருத்தத்தை பெற்றவனாக இருப்பான் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இந்த நோன்பு எங்களுக்கு எல்லோருக்கும் அதை தர வேண்டும். அந்த இறை அச்சத்தின் இன்பத்தை, அந்த சுகந்தத்தை நுகரக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எங்கள் ஆயுள் முழுக்க தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்தில் இன்னும் அதிகமான விடயங்களை பேச நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களுடைய கட்டில்லா கதையாடல் என்ற ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அறிவு பகிர்வை உங்களோடு செய்வதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து இந்த வாய்ப்பை தந்த எங்களுடைய அவதானி மீடியாவின் அந்த சிறந்த பணி சிறக்க பிரார்த்தித்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஃபஹத் அவர்கள், இந்த வீடியோவை செய்யக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் மதியன்பன் மஜீத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பார்வையாளர் உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி